ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆப்போசிட்ல உள்ள தமிழ் நகர்ல லொகேட் இருக்க பார்போகோ அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா கடை பேர்லயே வந்து இது ஒரு மெக்சிகன் குக்கிங் ஸ்டைல் ஷாப்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்ன ஆச்சரியப்பட வச்சதே கடையோட ஆம்பியன்ஸ் தான். நல்ல ஸ்பேஷியஸ் அண்ட் அட்ராக்டிவா இன்னொரு பக்கம் கார்டன் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செமையா ஒரு கடை இந்த மாதிரி சந்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. கடையோட ஆம்பியன்ஸ் ஒரு பக்கம் ரசிச்சிட்டு சாப்பாடு இன்னொரு பக்கம் ருசிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்தேன். நானு உட்கார்ந்து என்ன ஆர்டர் பண்ணலாம்னு மெனு கார்டை பார்த்துட்டு இருக்கும்போது காம்ப்ளிமெண்டரி வெல்கம் ட்ரிங்க் எடுத்து வந்து கொடுத்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மின்ட் லெமன் ஜூஸ். குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் ஓகே நல்லாவே இருந்துச்சு. இது அப்படியே குடிச்சு முடிச்சிட்டு இந்த கடையோட ஃபேமஸ் சிக்கன் பார்போகோ வித் தொட்டில வாங்கியிருந்தோம். பார்போகோனா ஒண்ணுல மெக்சிகோவோட ட்ரெடிஷனல் ஸ்லோ குக்கிங் ஸ்டைல்ல பண்ற ஒரு மெக்சிகன் டிஷ். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வரைக்கும் கறியை வந்து ஸ்லோ குக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த சிக்கன் ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணி சப்பாத்தி மாதிரி இருக்க தொட்டல வச்சு கொடுத்துருவாங்க. இது கூடவே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாஸ் மயோனஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மயோனஸ் சாஸோட தொட்டு சாப்பிடும்போது தான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மயோனஸ்ல தயிர் அப்புன்னு தனி பிரெஞ்ச் ஃப்ரைஸும் சுமாரா தான் இருந்துச்சு. அடுத்ததான் முக்கியமான சமாச்சாரம், நான் பார்போகோ எடுத்து ஒரு வாய் வச்சேன். ஒரு மாதிரி ஸ்மோக்கியா மைல்ட் ஸ்பைசினஸோட கடிக்கிறதுக்கு சிக்கன் இருக்கவே தெரியாத அளவுக்கு சாஃப்டா இருந்துச்சு. டேஸ்டும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நம்ம அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜோவாரி ரொட்டி ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து என்னன்னா சோள மாவு வச்சு பண்ற ஒரு ரொட்டி. சரி புதுசா இருக்கே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நம்ம தொட்டுக்கிறதுக்கு பிரான் மல்வானி வாங்கியிருந்தோம். மகாராஷ்டிரா சைடுல எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். இது நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். இதுல இந்த பல்கான பிரான் பீசஸ் எல்லாம் பாருங்க, நல்லா சாஃப்டா குக் ஆயிருந்துச்சு. அப்படியே இந்த ரொட்டியை பிச்சு இந்த மல்வானி கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த மல்வானி கிரேவிக்கும் அந்த பிரானுக்கும் டேஸ்ட் அப்பப்போ அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த ரொட்டி நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ரொட்டிக்கு மல்வானி கிரேவி செட் ஆகல. நீங்க வேணா வாங்குறப்ப வேற ரொட்டியோட அந்த மல்வானி கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபைனல் டச்சா ஒரு டெசர்ட்டா பேனகோட்டாவோட முடிச்சிருந்தோம். இது ஒரு இட்டாலியன் டெசர்ட். ரீசன்ட் டைம்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். அது மேல பெரி சாஸ் ஊத்தி தருவாங்க. சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி கிரீமியா லைட்டான ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா ரேட் ரொம்பவே அதிகம். பரவாயில்ல, இது மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.